ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான வேர்க்கடலை கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வறுத்தது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்டுக்கு இது வதங்கி வந்துடும். இப்போ இதெல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 வரமிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான வேர்க்கடலை கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.